சாணான். இது உடலுக்கான பெயர் அல்ல, உயிருக்கான பெயர். வல்ல சிவன் கொடுத்த பெயர் சாணான். ஐயா வணக்கம். முதலில் திரு பால ஜனாதிபதி அவர்களுக்கு சில நன்றிகளை சொல்லிதான் ஆகணும். 3 விஷயத்திற்கு. ஒன்று, என்னிடம் சந்தேகம் கேளு, நான் பதில் சொல்கிறேன் என்று கேள்வி கேட்கின்ற ஒரு உரிமையை தந்ததற்கு. இரண்டாவது, சாமிதோப்பு பதியிலே அந்த இருக்கின்ற ஏட்டிலே சம்பூர்ண தேவன்தான் வைகுண்டம் என்ற உண்மையை வெளிப்படுத்தியதற்கு 2. மூன்றாவது வந்துகிட்டு வேளாண்டி வாத்தியார் அந்த காலகட்டத்தில் இருந்தார், அருள் நூலை ஒருங்கிணைத்தார், துவையல் தவசிற்கு போகும்போது அதை அவர் எழுதினார் என்பதை உறுதிப்படுத்தியதற்கு. அது நடந்தோ இல்லையே, அந்த காலகட்டத்தில் அவர் இருந்தார் என்பதை அவர் உறுதிப்படுத்தியதற்கு அவருக்கு மிக்க நன்றி. ஐயா, அடுத்த கேள்வி, நம்ம சுவாமிதோப்பினுடைய அந்த நம்முடைய தலைவர் திரு பால ஜனாதிபதி அவர்கள் அற்புதமான கேள்வி கடைகளை நம்மகிட்ட கேட்டிருக்காரு. இப்ப அடுத்த கொஸ்டின் அவர் என்ன சொன்னார்னா, சம்பூரணம்தான் வைகுண்டம் என்பது சாமிதோப்பு ஏட்டினுடைய பதிவு. அத நம்ம விளக்கம் போட்டோம்னா அவர் திரும்பவும் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அதனுடைய அழுத்தத்துக்கு ஐயா, அவருக்கு முதல்ல அது வெளிப்படுத்தி நிறைய பேர் வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த தருணத்தில் அவர் அந்த வார்த்தைகளை சொல்லி வெளிப்படுத்தினது ரொம்ப சந்தோஷம். ஏன் சந்தோஷம் ஐயா? அது ஐயா, இன்னைக்கு எப்படி ஏமாற்றப்படுறாங்க தெரியுமா? மகாவிஷ்ணு தான் வைகுண்டர்னே சாமிதோப்புல ஏட்டுல இருக்குன்னு சொல்லி சில பிரச்சாரம் பண்றாங்க. ஏடு வாசிப்புக்காரங்க, பாட்டுக்காரங்க எல்லாம் நாராயணர் வந்துட்டாருன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா உள்கடப்பு என்ன இருக்கு? அங்க சாமிதோப்பு ஏட்டுல அப்படி இல்ல. அதான் அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இப்ப மக்கள் எப்படி எல்லாம் ஏமாற்றப்படுறாங்கன்னாக்கி, இந்த ஏடு கரெக்ட், ஆனா நாராயணர் வைகுண்டர்னு அதுல இருக்குது, பாட்டுக்காரங்க எல்லாம் பாடுறாங்க, ஆனா சாமிதோப்புக்காரங்க தப்பா சொல்றாங்கன்னு இருக்கு இல்லையா? அந்த ஏடு என்ன இருக்குங்கிறது இப்ப மக்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஏடு யாரு? சம்பூர்ணன் வைகுண்டர் என்று தான் இருக்கிறது. அதை அவர் தெளிவுபடுத்திட்டாரு. இப்ப நம்ம ஐயா பால ஜனாதிபதி அவர்களிடம் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்போ ஆதியிலே சிவன் நாராயணருக்கு ஒரு வாழ் கொடுக்கிறாரு குரோனியை வெட்டுறதுக்கு. ஆமா, அந்த வாழ்வை யுகத்துக்கு யுகம் உத்தமனாக நீ பிறந்தேன்னு சொல்ற. ஆமா, 6 துண்டுகளாக வெட்டியதாகவும். எனவே கலியுகத்தில் திருமால் அவதாரம் எடுக்க வேண்டும். அது காலத்தின் கட்டாயம், அந்த நீதியின்படி அடிப்படையில் வருகிறது. நடுதீர்ப்பு கேட்கும் போது என்ன சொல்றாரு? உத்தம யுகத்துக்கு யுகம் உத்தமனாக நான் இருந்தேன்னு சொல்றார். திருமால் சொல்றார். திருமால் நேரடியாக இங்க வந்து இருக்கிறார். அந்த கலியன்ட்ட நடுதீர்ப்பு கேட்கும் போது சொல்றாரு, யுகத்துக்கு யுத்தமானாக நான் இருந்தேன்னு சொல்றாரு. இந்த 2க்குள்ள இடத்த நம்ம மதிப்புக்குரிய பால ஜனாதிபதி அவர்கள் அந்த அவதார இடத்துல காட்டி தரணும். அங்க அப்படி இல்லையா ஐயா? ஒரிஜினல் அதெல்லாம் கிடையாது, அதை காட்டி தரணும் ஐயா. இப்போ அது காட்டி தந்து அவர் அது மட்டுமா சொன்னாரு. ஒரு 2 மாதத்திற்கு முன்பு அவர் ஒரு யூடியூப்ல ஒண்ணு சொல்லியிருந்தார். என்ன ஐயா? முப்பொருளும் ஒரு பொருளாய் வந்தார். திருமாலுடைய முழுமையான அவதாரம் வைகுண்ட அவதாரம். அந்த அவதார பகுதியில காட்டிதாங்க. அது நான் அந்த ஏடை பாத்துருக்கேன் ஐயா. சாமிதோப்பு ஏட்ல அந்த ஐயா, நான் என்னத்தை சொல்றேன்னா காட்டி தரணும்ல ஐயா. நீங்க கேக்குறது சரி. அந்த அவதார பகுதியில அவர் சொன்னார் இல்லையா, முப்பொருளும் ஒரு பொருளாய் வந்தாரு. அதுக்கப்புறம் என்னது திருமாலின் அவதார பகுதியில காட்டி தரட்டு. அது நாங்க 30-40 வருஷமா படிச்சு 70 வருஷமா படிச்சப்பறம் அதுல இல்லையே. அப்ப காட்டி தரட்டாங்க. அப்ப அது எதுக்கு சொல்லணும்? இல்லாதது எதுக்கே சொல்லணும்? இதுதான் ஐயா எனக்கு இதுவரைக்கும் புரியல. இல்லாததை எதுக்கு சொல்லணும்? அந்த காலத்திலிருந்தே சொல்றாங்க. அப்ப அது ஒரு நேர்மை வேண்டாமா ஐயா? ஆகமத்துல சொல்றதுல ஒரு நேர்மை வேணுமா? மாங்கான்னு சொல்லிக்கிட்டு தேங்காய்க்கு பொருள் சொல்லலாமா ஐயா? ஒரு நேர்மை வேணுமா வேண்டாமா ஐயா? நேத்தைக்கும் எங்க அப்பா யூடியூப்ல ஒரு பதிவை பார்த்துட்டு என்கிட்ட கேட்கிறாரு, நானும் 70 வருஷமா கேட்டு சம்பூரணம் தான் வைகுண்டன். இப்ப நீ போட்ட பதிவை பார்த்துட்டு தான் எனக்கே ஒரு ஆட்டம் வருது. அப்படியா? ஆமா, எங்க அப்பாவுக்கு நேத்து அவர் 5ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு. ஆனா நேத்தைக்கு தான் அந்த சந்தேகம். ஐயா, இந்த உள்கடப்பை கொண்டு வராம தடுத்தது பாராயணக்காரன், மிகப்பெரிய பாட்டுக்காரன். இவ்வளவு வேறதான் இந்த உள்கடப்பை என்ன செய்யல, வெளியே கொண்டு வராமலே ஆக்கிட்டான். ஆனா இப்ப அது வெளியே வருது. உள்கடப்பு இதுதான். சம்பூர்ணம் தான் வைகுண்டம். இப்போ சம்பூர்ணம் தான் வைகுண்டம் வரும்போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லுமா? தெரியுமா உங்களுக்கு? ஆகமமே நிலை தடுப்பார். சொல்றேன் கேளுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. இப்போ
நடுதீர்ப்பு கேட்கும்போது நாராயணர், நான் ஒரு பெண்ணை சிநேகித்தேன், பரதேவதை, அவளை நான் சிநேகித்துக் கொண்டிருக்கும் போது நீ என்னை அடித்தா என்று வசனம் பேச முடியுமா? இப்ப நடுத்தீர்ப்புல ஏக இறைவன்ட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையும். அதுபோல இப்ப சாணார்களின் தகப்பன் யார் இருக்கா? நாராயணர் இருக்காரு. இல்ல இவர் எங்க போறாரு? அயோத்தி அமிர்த கங்கையில போய் சம்பூர்ண தேவன் தான் இந்த சப்தம கன்னிமார்கிட்ட இந்த பிள்ளையை பிறகு செஞ்சாருன்னு ரெக்கார்ட் பண்ண முடியுமாயா? முற்றிலுமாக கதை சிதைந்து விடும். அப்போ சம்பூர்ண தேவனால் இந்த பொறுப்பு எதுவும் எடுக்க முடியாது. சம்பூர்ண தேவனுடைய கதாபாத்திரமே ரொம்ப கீழே. நாரணர் வைகுண்டமானது தவிர்த்து சம்பூர்ண தேவன் வைகுண்டமானால் என்னென்ன பிரச்சனைகள் மக்கள் சந்திக்க நேரிடும், அதில் உள்ள குழப்பங்களை நான் சொல்கிறேன். ஐயா, நடுத்தீர்ப்பு சூப்பர். இப்போ அந்த உரிமை, அந்த வசனம் பேச முடியுமா? இப்போ திருமால் நான் ஒரு பெண்ணை சிநேகித்தேன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை பேச முடியுமா ஐயா? இறைவன் அப்படி ஒரு காலத்திலும் சொல்லவும் முடியாது. அதனாலதான் நான் சொல்ல அது திருத்தப்பட்டதுன்னு சொல்றேன். இது ஐயா நெற்றியில பொறி நெற்றி. ஐயா, இந்த கதை ஒரு தனிப்பட்ட நபருக்காக நான் பேசல, ஒட்டுமொத்த நாடார்களுக்காண்டி பேசுறேன் ஐயா. மிகவும் அற்புதம் ஐயா. அதாவது இந்த ஒரு வரலாறு இருக்கு தெரியுமா? வன்னியர்கள் சொல்லுவான், நாங்கள் தீச்சட்டியிலிருந்து பிறந்தோம், சிவனின் தீச்சட்டியிலிருந்து பிறந்தோம். ஆனா ஒரு நாடார் வரலாறு பைபிள்ல நாடார் வரலாறு உண்டாயா? அது தெரியல ஐயா. கிடையாது, கிடையாது. ரெண்டு இடத்துலதான் நாடார் வரலாறு உண்டு. ஒன்று அகிலத்திரட்டு, என்றொன்று வலங்கை. வலங்கை வலங்கை அது கேள்விப்பட்டிருக்கிறேன். நாடார் வரலாறை உலகுக்கு காட்டாமல் இருந்தது யாரையா? நம்ம அகிலத்திரட்டு பாராயண இல்லை, அந்த சம்பூர்ணதேவன் கதாபாத்திரம். இப்போ என்னாச்சு? சப்தம கன்னிமார்களை 7 குழந்தை கொடுத்தாச்சு, வந்தாச்சு. அது வரைக்கும் நாராயணர். இங்க கலியுகத்துல அவருக்கு தகப்பனை சம்பூர்ணன் பொறுப்பெடுக்க முடியுமாயா? அப்பா, இது என்ன கேள்வி! சம்பூர்ணன் பொறுப்பெடுக்க முடியுமாயா? நீங்களே யோசிச்சு பாருங்க. முடியவே முடியாது ஐயா. இது இந்த பாராயணக்காரன் தலைகுத்தர அடிச்சு வந்தாரு. பாராயணக்காரன் பொய் சொல்ற ஐயா, இந்த நூல் சொல்லுமான்னு கேட்கேன். அந்த அப்படியா? நான் குமரி மாவட்ட இந்து நாடார் சங்கத்துல ஒரு உறுப்பினர். நிச்சயமாக முடியாது ஐயா. இந்த கதையை கொண்டு போய் அங்க வைக்க முடியாது. ஏய், முத்துக்குட்டி தானே ஐயாவளே, நீ என்னத்தை இப்படி சொல்றான்னு கேட்கான். அப்போ ஒட்டுமொத்த நாடார்களுடைய குல தெய்வத்தை அடையாளம் காட்டாமல் மறைத்தது யாரையா? இந்த சாமிதோப்பு ஏடு தான். சாமிதோப்பு ஏடு, சாமிதோட்டு 10 நிர்வாகிகள், பாட்டுக்காரன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான் தெரியுமா ஐயா? மிகவும் மிகவும் ஆழமான கருத்து. எவ்வளவு சரித்திர பிழைகள் செய்திருக்கிறார்கள். நாடாழ்வார்களே அப்பதியில் ஐயா, நாடாரும் நாடாழ்வார்களும் ஒன்றுதான். நாடார் இல்லை, நாடாழ்வார்களை அப்பதியில் கூட்டுவதும் எங்கள் ஐயா. சிவ சிவ சிவாரகரா ஐயா. படிப்புல வர நூல் நல்லா தெரிஞ்சிடுங்க. 100% நாடார்களை மையப்படுத்தி கொண்டு வந்த நூல். அதை இன்றைக்கு இருட்டடிப்பு, சம்பூர்ணன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை சாமிதோப்பு இருட்டடிப்பு செய்து விட்டது. கண்டிப்பாக இன்னைக்கு ஜொலிக்கணும், நாடார் வரலாறு ஜொலிச்சிருக்கணும், தங்கமாக நட்சத்திரமாக பிரகாசிக்க வேண்டிய அந்த நாடார் வரலாறு வழிபாட்டுல இருக்கவனுக்கு நாடார் வரலாறுன்னு தெரியலையா? 18 ஜாதிக்கு வந்தாருட்டான். 99.9 நாடார் மக்களும் அந்த 1% கூட அந்த இறைவனுடைய அந்த தன்மை உணராமல் போய்விட்டார்கள். மிகவும் வருத்தம். ஏன்னா அங்க அதனால இது ஏதோ சிவகுமார் தனிப்பட்ட முறையில குழப்புறான், இவன் வழிபாட்டை சிதைக்கிறாங்கிறதுலாம் பொய்யான குற்றச்சாட்டு. உங்களால் முடிந்தால் அவதாரத்தை சொல்லுங்கள், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி எதுவும் அநாகரிகமா பேசி உங்களுடைய தரத்தை தாழ்த்தி கொள்ளாதீர்கள். அற்புதம் ஐயா. இது நிச்சயமாக ஒவ்வொருவரும் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், நாடார்கள் சிந்திக்க வேண்டும். பூலோகம் உள்ளளவு பொய்யருகி மெய்வாழ என்ற வாசகத்துக்கு ஏற்ப இனிமேல் பொய் அருகி மெய்வாழும். நமக்கு உறுதுணையாக ஐயா நாராயணரும் அம்மை உமைவளும் நமக்கு அருள் புரிவார்கள். இதை மெய்யென்று நம்பியவர்களுக்கு நிச்சயமாக பரிபூர்ண வாழ்வு கிடைக்கும். இது பலருக்கு சென்றடைய வேண்டும் என்று நம்புகின்றவர்கள், விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அவதார கதை தொடர்ந்து இந்த சாணான் யூடியூப் சேனலில் வந்து கொண்டிருக்கும். வரும் ஐயா ஒன்று.